கரூர் மாவட்டம் குளித்தலையில் 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபரை சிறுமியின் பாட்டி ஓட ஓட விரட்டி அரிவாளால் வெட்டியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சிறுமியிடம் அத்துமீறியவருக்கு அரிவாள் வெட்டு விழுந்த சம்பவத்தில் நடந்தது என்ன? நான்கு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை, கூலி தொழிலாளியின் வக்கிரச் செயல், சிறுமியின் பாட்டி ஆவேசம், எல்லை மீறியவரை அரிவாளால் ஓட ஓட வெட்டி கொடூரம். பட்ட பகலில் அரங்கேறிய படுபயங்கர சம்பவத்தின் பின்னணி என்ன? கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வசிக்கும் கூலி தொழிலாளியின் 4 வயது சிறுமி சம்பவத்தன்று தனது நெருங்கிய உறவினரான மாணிக்கம் என்பவரிடம் சிறுமியை அவரது பாட்டி வீட்டில் விடும்படி சிறுமியின் குடும்பத்தினர் கூறியதாக சொல்லப்படுகிறது. அதன்படி சிறுமியை தனது பைக்கில் அழைத்துச் சென்ற மாணிக்கம் அவரை பாட்டி வீட்டில் இறக்கிவிடாமல் தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். ஈவு இரக்கமின்றி வக்கர புத்தியை காட்டிய மாணிக்கம் சிறிது நேரம் கழித்து சிறுமியை மீண்டும் அழைத்துச் சென்று பாட்டி வீட்டில் விட்டுள்ளார். அப்பொழுது உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிறுமி கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். உடனே சிறுமியை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளிக்க பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது தெரிய வந்து அதிர்ந்து போனார்கள். என்ன நடந்தது என விசாரித்த பாட்டியிடம் மாணிக்கத்தின் அத்துமீறல் குறித்து கண்ணீருடன் சிறுமி கூறியுள்ளார். தனது பேத்தியை சீரடித்ததை கேட்டு வேதனை அடைந்த பாட்டி அருவாளுடன் 4 நாட்களாக மாணிக்கத்தை தேடி வந்துள்ளார். ஆனால் தனியாக வசித்து வந்த மாணிக்கம் இந்த நிலையில்தான் மாணிக்கம் தேவதானம் பகுதியில் கட்டட வேலை செய்து கொண்டிருப்பதால் அவருக்கு தகவல் கிடைத்துள்ளது. உடனே அவரை தேடி திரிந்த பொழுது குளித்தலை பகுதியில் நின்று கொண்டிருந்த மாணிக்கத்தை சிறுமியின் பாட்டி வசமாக பிடித்துள்ளார். செய்த தவறை ஒப்புக்கொள் என கூறி மாணிக்கத்தை காவல் நிலையத்திற்கு இழுத்துச் செல்ல முயன்றார். ஆனால் அங்கிருந்து தப்பிக்க முயன்றதால் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து ஓட ஓட விரட்டி அவரை சரமாரியாக வெட்டி தாக்குதல் நடத்தினார். 10ற்கு மேற்பட்ட இடங்களில் அரிவாளால் வெட்டு விழுந்து மாணிக்கம் ரத்த வெள்ளத்தில் சாலையிலேயே சென்றார். தகவல் கிடைத்து வந்த சிறுமியின் உறவினர்களும் மாணிக்கத்தை அடித்து உதைத்தனர். இதற்கிடையே அங்கு வந்த போலீசார் சிறுமியின் பாட்டி கையில் இருந்த அரிவாளை பிடுங்கி சமாதானப்படுத்தினர். பின்னர் வெட்டுப்பட்ட மாணிக்கத்தை மீண்டும் மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் தொடர்பாக சிறுமியின் பாட்டி மற்றும் குடும்பத்தினர் சிறுவை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்து வருகின்றனர். மேலும் சிறுமிக்கு எதிரான பாலியல் அத்துமீறல் குறித்தும் விசாரித்து வருகின்றனர்.